Hello friends, welcome to Mira Mind Voice, Day 69, Saturday episode in Big Boss House. இன்றைக்கும் another வீக்கெண்ட் எபிசோடு தாங்க. இந்த வாரத்தில் நிறைய நிகழ்வுகள் இருந்தாலும் அது ஒரு 2 பேரை பற்றி மட்டுமே சுற்றி இருந்தாலும் ரொம்ப அழகாக அந்த 2 பேரை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைய எபிசோடை அருமையாக எடுத்துகிட்டு போன நமது ஹோஸ்ட்டுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதல் தடவையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்றைக்கி வந்த உடனே ஓப்பனிங்லேயே ஆடியன்ஸை பார்த்து வீட்டுக்குள்ளே போகிறவங்க எல்லோரும் நான் பயங்கர போல்டுன்னு சொல்லிட்டு போனாங்க. போல்டாக மைக்கை கழட்டி வச்சு விளையாடின மக்களுக்கு குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லை. அந்த 2 பேரை வச்சு மற்றவங்களை பழி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உள்ளே போயிட்டு டீ காஃபி குடிக்காமல் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே பாரு கமருதீன் தவிர மற்ற எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் 2 பேருக்கும் ப்ரைவசி தேவைன்னு கூட தெரியாமல் வீட்டு ஆளுங்க உங்களெல்லாம் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டு ஆளுங்களும் அவங்களுக்கும் தெரியல, பிக் பாஸுக்கும் தெரியல, அவரும் யோசிக்கல. ஸோ நீங்கள் 2 பேரும் மைக்கை கழட்டி வச்சுட்டு ஒரு ஓரமாக உட்காருங்க அப்படின்ட்டாரு. ஸோ அவங்க 2 பேரையும் மொத்தமாக பொத்தி ஓரமாக உட்காத்தி வச்சுட்டு மற்றவங்கள அட்ரஸ் பண்ண ஆரம்பித்தார். 2 விஷயந்தான். ஒன்று, தலை இந்த வாரம் எப்படி இருந்தது. 2வது, இதனால் அவங்க வீட்டு வேலைகளெல்லாம் செஞ்சாங்களா, குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணாங்களா. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவங்க ஃபீல் பண்ணலை அப்படிங்கிறது. அது ஃபீல் பண்ணலைன்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் பேசுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி எபிசோடு அரை மணிலேயே முடிஞ்சு போயிருக்கும். ஸோ இதை வச்சே இன்றைக்கி முழுக்க எபிசோடை வளர்த்துட்டாருங்க. எதனால் அவங்க 2 பேரையும் தனியாக கழட்டி உட்காத்தி வச்சுட்டு போகும்போது மைக்கை போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு போனார். என்னுடைய அனுமானம், அவங்கள பேச விட்டா இஷ்டத்துக்கு எதையாவது பேசிடுவாங்க. அதுவும் கமருதீனும் பாருவும் பேசுகிற பேச்சில் உட்கார்ந்தப்பயே அவங்களுக்கு பெருசாக குற்ற உணர்ச்சி இல்லை. என்னடா அது இங்கேயே உட்கார சொல்லியிருக்காங்களே, அப்படி நீங்கள் கார்டனில் உலாவாங்க, இல்லை ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் நமக்கு இன்னும் சௌரியமாக இருந்திருக்குமேனு தான் அவங்க யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. பார்வதி மூஞ்சியில் ஒரு லைட்டு சிரிப்பும் இருந்தது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்கள பேச விட்டா இன்னும் நிறைய பேசி இன்னும் எக்கச்சக்கத்துக்கு டேமேஜ் பண்ணி வெளியில் பேசுகிறவங்களுக்கு இவங்க இன்னும் நிறைய தீனி போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயமா. பிகாஸ் இப்படியே பண்ணாங்கன்னா இனி இந்த சீசனே நல்லா இல்லை. இனிமேல் வர அடுத்தடுத்த சீசனில் நம்ம என்ன வேணாலும் பண்ணினாலும் என்ன அக்கிரமம் பண்ணினாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கண்டென்ட் கொடுக்குற வரைக்கும் நல்லது அப்படின்னு போயிடுவாங்க அப்படிங்கிறது ஏன் தோண மாட்டேங்குது. ஃபைன். இதில் ஃபஸ்ட்டு இவங்க கில்ட்டாக ஃபீல் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வினோத்தை எழுப்பி கேட்குறாரு. எப்படி ஃபீல் பண்ணாங்கங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னோடனே அவர் ஏதோ அவங்க முதல்ல பண்ணாங்க சார், அப்புறம் இல்லை சார்னு ஏதோ நீங்கள் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் இல்லையா, ஸோ உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை கேட்குறாரு. அவங்க நார்மலாக விட்டுட்டாங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்த போதும் வாங்கடா பார்க்கலாம், நான் இப்படி தான் பண்ணுவேங்கிற மாதிரி மாறிட்டாங்கன்னாங்க. அரோரா சுத்தமாக கில்ட்டே இல்லை அப்படின்னோன்னா நல்லா பேசுனீங்க அரோரான்னு அவங்களுக்கு ஒரு ஷொட்டு வேறு. ஏன்னா கமருதீன் டைரெக்டாக அரோரா கிட்ட தானே மோத போவார். அடுத்தது விக்ரம், அவர் எழுந்த உடனே பயங்கர கிளாப்ஸு. அதிகமாக சின்சியராக செஞ்சு ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினச்சோம், ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் அவங்க அதை செய்யலை அப்படின்னாங்க. அடுத்தது கனி, குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருந்தாங்க. அடுத்தது வினோத், இப்போ சொல்லுங்கள் வினோத், நீங்களும் ஒரு பதில் சொன்னீங்க. அடுத்தது இத்தனை பேருக்கு இத்தனை கருத்துகள் இருந்தது, நீங்கள் பேசினது பூசி முழுகிற மாதிரி இருந்ததுன்னு தெரியுதா அப்படின்னாரு. அடுத்தது ரம்யாவை கேட்டார். அப்போ மட்டும் ஃபீல் பண்ணாங்க அவங்க ரம்யாவும் சரி சாண்ட்ராவும் சரி சொன்னாங்க, பெட்டில் கமருதீன்
பாரு மடியில் படுத்துக்கிட்டுன்னொன்னே பாருக்கும் கமருதீனுக்கும் மூஞ்சி எப்படியோ போச்சு. நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே இதை மென்ஷன் பண்ணாங்க. அப்போ மட்டும் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் வெளியில் ஒவ்வொரு கேமராக்கிட்டேயும் வந்து சாரி கேட்குற மாதிரி தோப்பு கரணம் போடுற மாதிரி பண்ணாங்க. ஸ்டில் எந்த வேலையும் அவங்க செய்யலை. எப்பவும் போல் ஜாலியாக தான் இருந்தாங்க. சபரி தான் சூப்பராக சொன்னார். பிக் பாஸ் சொல்ல நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். ஈவன் கோர்ட்டு முடிஞ்சிட்டு திடீர்னு பாரு கமருதீன்னு பிக் பாஸ் கூப்பிட்டோன்னே நாங்கள் எல்லாரும் அரண்டு போயிட்டோம் சார்னோடனே பார்வதி மூஞ்சி எப்படியோ போச்சு. ஏன்னா அடுத்தது ஐயோ அதை வேற கேட்டாங்கண்ணா அப்படின்னு நினச்சாங்க. அந்த சாக்கடை நமக்கு எதுக்குன்னு அதை கடந்து போயிட்டாரு, எதுவும் கேட்கல. திவ்யா வந்து தெளிவாக சொன்னாங்க. இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் எகெயின் மறுநாள் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறேங்கிற பேரில் 2 பேரும் அதே தான் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணும்போது கழட்டுவோம், ஆனால் நாங்கள் தனித்தனியாக பண்ணிகிட்ருப்போம். இவங்க 2 பேரும் கழட்டி வச்சுட்டு ஜாலியாக ஓடிட்டு இருந்தாங்கன்ன உடனே கெமி கூட ரம்யா கூட சண்டை போட்டு கட்டி உருண்டு டாஸ்க் பண்ணும்போதெல்லாம் இடையூறாக இல்லாத இந்த மைக்கு ரன்னிங் பண்ணும்போது ஜாகிங் பண்ணும்போது இவங்களுக்கு இடையூறாக இருந்திருக்கு அப்படின்னாரு. அடுத்தது வினோத்கிட்ட, நீங்கள் உட்காந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க, அவங்க உங்களுக்கு நண்பர்கள் தானே, உங்களுக்கு எதுக்கு டீ காஃபி, கஞ்சி மட்டும் குடிச்சு வாழ்ந்தா போருமே அப்படின்னெல்லாம் பேசினீங்க. நான் பயந்தேன் பிக் பாஸை மைக்கை கழட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு கீழே இறங்கி வந்துடுவாரோன்னுட்டு அப்படின்னுட்டு, நீங்கள் யார் டாஸ்க் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு இதில் உங்களை அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு யார் பார்வதி அண்டு கமருதீனுக்கு இதையே ஒரு டாஸ்காக வீட்டு ஆட்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க. நீங்கள் யாருங்க அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கறதுக்கு? 12 பேரை அவங்க 3 பேர் சேர்ந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா வினோத்தி இதில் சேர்த்துட்டாரு. அவங்க உங்களை வந்து குரூப்பிசம்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க செஞ்சது என்ன? அவங்க 3 பேருமா சேர்ந்து குரூப்பிசம் தானே பண்ணாங்க. ஸோ இந்த வீட்டில் நீங்கள் 12 பேரும் ஒரு குரூப்புங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது அடுத்தது அமித் நீங்கள் சொல்லுங்க என்னென்ன நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார் நான் தான் வீட்டு தலை சார். என்னென்ன வாவ் இவர் தாங்க இந்த வீட்டு தலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கிளாப்ஸ். பிரச்சனை நடக்குது, 2 பேர் சண்டை போடுறாங்க, கத்துறாங்க, அது ஒரு லிமிட்டை தாண்டி போகுது. வீட்டு தலையாக தடுத்திருக்க வேண்டாமா அப்படின்னுட்டு உங்ககிட்ட அப்புறம் வரேன்ட்டாரு. மற்ற 2 பேருக்கு ஏதாவது சொல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க பாரு பேசுங்கன்னு அவங்க ஏதோ சொல்ல வர எனக்கு காதில் கேட்கல, ஒன்றும் கேட்கலன்னு சொல்லிட்டு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம்னு கிளம்பி போயிட்டாரு. இதில் அவங்களுக்கு என்ன ஒரு இது இருக்கும்? அவங்க ரிப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணாலும் வந்து நம்மளை அப்படியே தட்டி கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தானே அவங்களுக்கு வரும். திரும்ப வந்துட்டு திவ்யா கிட்ட ஸ்ட்ரைட்டாக என்ன நடந்தது திவ்யா சொல்லுங்கன்னு உடனே திவ்யா வந்து கமருதீன் சண்டையை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் மேலே பார்த்து இவர் பேசினதுக்கு சிரித்ததும் வந்து அவர் வந்து காக்கா வந்து வாயில் கக்கா போயிட போகுது அப்படி இப்படின்லாம் பேசினார் அப்படின்ன உடனே அப்போ அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டார். அமித், சாண்ட்ரா, பாரு, ரம்யா இருந்தாங்க. அவங்க அந்த பக்கம் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா அவரை தட்டினதை பார்த்தேன். பின்னாடி தான் இருக்கா பார்த்து பேசுன்னு சொன்னாங்கன்னு சாண்ட்ராவையும் இழுத்து விட்டாங்க. உடனே விஜய் அமித் கிட்ட நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? அதாவது ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒரு லிமிட் தாண்டி அநாகரிகமாக போயிட்டுருக்கு. அதாவது நாங்கள் கமருதீனை பயங்கரமாக பாதுகாத்து கொண்டு வந்துட்டுருக்கோம், அவன் வாயில் வந்ததெல்லாம் விடுறான். அப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா மெதுவாக தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்க, நீங்கள் வந்து இந்த வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரின்னு சொல்கிறீங்க, அந்த பொண்ணை இந்த மாதிரி பேசியிருந்தா நீங்கள் பேசாமல் இருப்பீங்களா? அவர் சொல்கிறாரு, நான் மெதுவாக அவங்ககிட்ட பேசாதரான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் சார் அப்படின்னோடனே அவங்க 2 பேர் குரலுக்கும் ஜாஸ்தியாக நீங்கள் பேசினா தானே அவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு அமித்தை ரோஸ் பண்ணார். அடுத்தது ரம்யாவை திரும்பி உங்களுக்கு எதிரில் பேசுகிறாங்க. போன வாரம் உங்களை டீன்னு சொன்னப்போ குறுக்க வந்தது திவ்யா தான், கேட்டாங்க இல்லையா? நான் வெளியில் அப்படி இப்படி பேசிடுவேன் பண்ணிடுவேன்னு அவ்வளோ பேசுகிறீங்க, கமருதீன் இப்படி பேசும்போது வாய மூடுறான்னு உங்களுக்கு ஏன் சொல்ல வரல
அப்படின்னோடனே சாண்ட்ராகிட்டையும் கேட்டார், நீ ஏன் ஸ்டாப் பண்ணலை அதை அப்படின்னுட்டு. உங்களுக்காக திவ்யா பல இடங்களில் நின்று இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? சரி, இதே விஷயத்த அவங்க பிரஜன்கிட்ட பண்ணியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இதே மாதிரி சும்மா இருந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அடுத்தது வினோத், என்னங்க உங்கள் ஃப்ரெண்டு அவங்க அவங்க 2 பேருமா சேர்ந்து உங்களை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க செய்கிற காரியத்தால் வெளியில் உங்கள் பேர் டேமேஜ் ஆகுதான்னு புரிகிறதா இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு ஒன்றுனா கோர்ட்டில் யாரையும் பேச விடாமல் என்னமா சத்தம் போட்டீங்க? உங்களால் ஒருத்தரை அடக்க முடியலையான்னுட்டு வினோத்தை பயங்கரமாக கேட்டார். இதுலையாவது தெரிஞ்சு வினோத்து திருந்துவாரா தெரியல. அடுத்தது, இந்த போட்டிக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன கவுண்டர் இது? அரோராவை பிடிச்சி வம்பு கிழிக்கிறீங்க. எல்லாருக்கும் சொல்கிறாங்க இது அரோரா சண்டையை இவர் பெருசாக பேசலைன்னு. அதற்கான ரீசன் என்னென்னா, இந்த சண்டை முடிஞ்ச உடனேயே அரோராவும் கமருதீனும் சிரித்து பேசிக்கிட்டாங்க. அவங்களோட அங்கேயே முடிச்சிட்டாங்க. கமருதீன் கிட்ட அரோராவை பிடிச்சி வம்பு கிழிக்கிறீங்களே அப்படின்லாம் பேசிட்டு, நான் என்ன உங்கள் வீட்டுக்குள்ளேயே எட்டி பார்க்குறேன், உடன்பாடு இல்லைன்னா பிடிக்கலன்னா என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்களா, என்ன வார்த்தை வேணாலும் பேசுவீங்களான்னு கமருதீனை பயங்கரமாக திட்டினார் உண்மையிலேயே. அடுத்தது வினோத்திட்ட உங்களுக்கு புரிஞ்சால் நல்லது, உங்களை மதித்தா உங்கள் பேச்சை அவர் கேட்கணும், ஆனால் நீங்கள் சொன்னதை கேட்காம திரும்ப வெளியில் உட்காந்து அவர் சிரிக்க தான் சிரித்தார். அதையும் பார்த்துட்டு நீங்களும் வேற சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்லாம் திட்டினார். அடுத்தது பிரேக் விட்டுட்டு போயிட்டு திரும்ப பிரேக் விட்டு அவர் போயாச்சு. திவ்யா சொல்கிறாங்க, சாரி கேட்குறேன்னு ஒன்று பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க குரல் எடுத்து கத்த. அமித் சொல்கிறாரு, நான் கேட்டது ரெஜிஸ்டர் ஆகலை அந்த இடத்துல. நான் அரோராவை பேசும்போது அவன் ஒரு வார்த்தை தப்பாக சொன்னோன்னே டேய் பேசாம இரு நான் அப்பயும் சொன்னேன். எல்லாமே அவர் சாஃப்டாக சொன்னார். அதாவது இந்த வாரம் குரலை வஸ்தாமல் அமித் சாஃப்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சாரா, திரும்ப அவருக்கு செம்ம ரோஸ்ட்டு. கமருதீன் எதையுமே கேட்காம திரும்ப மைக் எடுத்து போட்டுட்டு பயங்கரமாக சண்டைக்கு வராரு. அங்கேருந்து அரோரா கிட்ட, என்ன பேசுனே, என்ன பண்ணனே, நான் அப்பயே சாரி கேட்டாச்சு தெரியுமா அது இதுன்னு சொல்ல. விஜேஸ் எதுக்கு மைக் போட்டீங்க? தெளிவாக 4 பேரை பேசி உள்ளே இழுத்து விட்டு அமைதியாக போய் உட்காந்துருவார். நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் திரும்ப சண்டை போட்டு போய் உட்காந்துட்டாருன்னுட்டு திட்டினார். அடுத்தது, வீட்டு தலை அமித் அவர்களே, இந்த வாரம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க, பிரச்சனையை சரியாக அட்ரஸ் பண்ணலை, பயங்கர வீக்கான தலையாக பார்த்தேன், சமைக்க பாத்திரம் இல்லைன்னு கேட்டான்னா வீடு சுத்தமாக இருந்ததா, தலை அவரோட பொறுப்புகளை சரியாக செஞ்சாரா அப்படின்னு திரும்ப கேட்டார். கனி சொன்னாங்க, நான் பாத்திரம் இல்லைன்னு கேட்டேன், கமருதீனை பண்ண சொல்லுங்கன்னா அவர் இப்போ தான் டயர்டாக உட்காந்துருக்காருன்ட்டாரு. சரி அட்லீஸ்ட் பாரு பண்ணித்தர சொல்லுங்கன்னா அவங்கள காணவே காணுன்னாரு. ஆனால் இவங்க கூட தான் பாரு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் ஒரு இடத்துல சலிச்சுக்கிட்டாரு பாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது. ஐயோ தலைன்னு கூப்பிட்ருவாங்க எப்போ பாரு அப்படின்னுட்டு. உடனே இவங்க சொன்னாங்க, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுங்கிறத நம்ம எடுத்துட்டோம், ஆனாலும் இந்த வாரம் தலை கமருதீனுக்கு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் பார்த்தா அவங்க கூட பாரு பேசிகிட்டு இருந்தாங்க. இவரால் அவங்கள வேலை வாங்க முடியலை, வேலை வாங்க தெரியல அப்படின்னாரு. அடுத்தது விக்ரம் பாருக்கிட்டே இவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்த மாதிரி இருந்ததுன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் பார்வதியோட முக எக்ஸ்பிரஷன் எல்லார் பேசும்போதும் காமிக்கல, பட் நிறைய பேர் பேசும்போது காமிச்சாங்க. சாண்ட்ரா பேசும்போது, சபரி பேசும்போது, விக்ரம் பேசும்போதெல்லாம் காமிச்சாங்க. உடனே விஜேஎஸ் வேலை செஞ்சோம் சார், கேமராவில் தெரியலன்னா பார்வதி எழுந்து நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சோம், வீட்டில் மக்கள் பார்க்குற மாதிரியோ கேமராவில் தெரிகிற மாதிரியோ நாங்கள் செய்யலைன்னாலும் அதில் எங்கள் தப்பு இல்லைன்னு அவங்களுக்காக வாதிட, கேமராவில் தெரியல சார்னா 100 கேமரா இருக்கிற வீட்டில் வேறு எங்கே போய் என்ன வேலைம்மா செஞ்சீங்க அப்படின்னார். வாயை பொத்திட்டு உட்காந்துட்டாங்க. வீடு சுத்தமாக இல்லை, அதை நீங்கள் கவனிக்கல அப்படின்னு ஒன்று. அங்கேருந்து கிளைமேக்ஸில் நான் தப்பு பண்ணிட்டேன் சார், என்னை கைது செய்திடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா இது என்ன பதில்? ஏன்னா அமித் திரும்ப திரும்ப பதில் சொல்லிட்டு இருந்தார். ஒரு லெவலில் புரிஞ்சுக்கிட்டாரு, ஆமாம் சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார் சொல்லிடுங்க சாருங்கிற மாதிரி. அதுக்கு இந்த கவுண்டர். உடனே சரி விடுங்க,
என்னை வந்து எல்லாரும் பாராட்டினாங்க, அதனால் இந்த வாரம் எதுவும் தவறு இல்லையோன்னு நாங்கள் நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே யார் யாரெல்லாம் இவர் சரியாக பண்ணலைங்கிறத கேட்டார். சாண்ட்ரா, திவ்யா, வியன்னா, சுபி எல்லாருமே பாத்ரூமை சரியாக இது பண்ணலை, அந்த பெட்ரூமை க்ளீன் பண்ணலைன்னு சொன்னாங்க. இப்போ பார்வதி எழுந்து நாங்கள் 50 பாத்திரம் 75 பாத்திரம்லாம் விளக்கினோம் அப்படி இப்படின்லாம் கணக்கு போட்டு சொல்ல, ரம்யா சொன்னாங்க, இந்த வீட்டில் இருக்கிறதே 20லேருந்து 25 பாத்திரம் தான் சார், இவங்க எங்கே செஞ்சு சார் அவ்வளோ பாத்திரம் விளக்கியிருப்பாங்கன்னு. உடனே முதல் வாரத்துலேருந்து நடந்துட்டு இருக்கிறது தான். ஸோ என்னென்ன வேலை இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு வேலையை மட்டும் ஹைலைட் பண்ணி நாங்கள் பண்ணினோன்னு சொல்கிறது பெருமை இல்லைன்னு எல்லாத்துக்கும் வருத்தாருங்க. அடுத்தது இவர்கிட்ட தலைகிட்ட வந்து பாதிப்பு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, இவங்கள வேலை செய்ய வைக்கவும் உங்களால் முடியல, அவங்கள்ட்ட மற்றவங்க வேலை வாங்கினாலும் அதை அவங்களால சரிவர நடத்த முடியல. பேசாமல் இவங்க பனிஷ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணியிருக்கலாமே. பிக் பாஸ் பார்த்துட்ருப்பாரு. இவங்க 2 பேரை திருத்தறதுக்காக முயற்சி பண்ணதில் மொத்த வீட்டையுமே நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க. இவங்க 2 பேரை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு ஹோல் வீட்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் நல்ல தலையாக இருந்திருப்பீங்க. பிகாஸ் என்னை பாராட்டினாங்கன்னொடனே உண்மையிலேயே 4-5 பேர் எழுந்து சொன்னாங்க, ஆமாம் சார் இவரை வந்து இந்த விஷயங்களுக்கு நாங்கள் பாராட்டினோம் அப்படின்னுட்டு. உடனே நீங்கள் எங்கே கோட்டை விட்டுட்டீங்கன்னு உங்களுக்கு புரியுதா உண்மையிலேயேன்னு கேட்டுட்டு ஓகே அடுத்தடுத்த வேலைகளுக்கு போகணுன்னு எவிக்ஷனுக்கு போயிட்டாரு. ரம்யா வாஸ் எவிக்டட். சாண்ட்ரா பயங்கர அழுக, ஐயோ நீ போயிட்டேன்னா நான் யாருக்கிட்ட பேசுவேன் அப்படின்னு. அடுத்தது சாண்ட்ரா சொல்கிறாங்க, சபரிக்கிட்ட பேசு அப்படின்னுட்டு. இல்லை முடியாது அப்படின்னுட்டு போயிட்டாங்க. சபரி தான் லெட்டரை படிச்சுட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அடுத்தது அவங்க வந்து போகிற போக்கில் அப்படியே கனியை ஒரு ஹக் பண்ணிவிட்டு அடுத்தது சபரியும் இது பண்ணிவிட்டு, சபரி என்ன உனக்காக ஒரு பாட்டுன்னு ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்கள், அதுக்கு பாடாமலே போயிருந்துருக்கலாம் அந்த பொண்ணு. வெளியில் வந்த உடனே விஜயஸ்ட நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு காமிச்ச ஏவியில் கூட அவங்களும் சபரிக்கும் இருந்த ஒரு நட்பு நிறைய காட்டப்பட்டது. உடனே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சபரி நீ என்றைக்கும் அண்ணன் தாங்கிற மாதிரி ஏதோ சொல்லிவிட்டு போகிற போக்குலேயும் கனியை வந்து ஒரு பேச்சு பேசிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ இவ்வளோ தெளிவாக பேசுகிறியம்மா, இத்தனை நாளில் வீட்டுக்குள்ளே நீ இப்படி பேசி நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்க, வெளியில் தாங்க சார் நான் மாசு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. உடனே பாரு ஒன்று கமருதீன்கிட்ட வந்து, நீங்கள் என்னைக்காவது என்ன பேசுகிறீங்கன்னு நான் கேட்டிருக்கேனா? நான் கேட்டதே கிடையாது, என்னத்தையோ பேசி தொலைங்க, எதையோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மைக்க மாட்டிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாரு. அமித்தோடனே அவர் வீட்டில் போய் பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, என்னை வந்து திட்டாங்கன்னு நினைக்காதீங்க, இப்போ பாரு அப்பா சிரிக்கிறேன் அப்படின்னுட்டெல்லாம். பாரு கமருதீனும் நம்ம வெளியில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்கிறாரு, நம்ம கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோன்னு. பாரு சொல்கிறாங்க, டேய் நம்ம கேம் தானடா ஆடுறோம் அப்படின்னு. ஸோ இவங்க கேம் தான் ஆடுறாங்க, அதில் நடுப்புற சில பல எமோஷன்ஸ் வந்து புகுந்துருச்சுன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவலி அக்கௌண்டபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கமரு சொல்ல, உடனே இப்போ வந்து அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அவங்கெல்லாம் வேணான்னு சொன்னால் நம்ம இப்படி தானே பண்ணுவோம், இந்த வீடு வந்த மாதிரி தானே இவங்கெல்லாம் சொல்கிறாங்கிறதுனால இந்த ஒரு வாரம் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு டிசைட் பண்ணுவோம், அது வரைக்கும் நம்ம பேச வேண்டாம் பண்ண வேண்டாம். 2 பேரும் அப்படியே பிரிஞ்சுட்டாங்களாம். நைட்டே சேர்ந்து சுற்றுவாங்க, நமக்கு என்ன தெரியும். அட்லீஸ்ட் நாளைக்காவது வந்து இவர் ஏதாவது கேட்பாரா, ஏதாவது சொல்வாரா? எல்லாரும் வெளில சொல்லிக்கிறாங்க வியன்னா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கமருதீனை எவிக்ட் பண்ணலை? அவருடைய பேச்சும் சரியில்லை, நடவடிக்கையும் சரியில்லை, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸும் சரியில்லை, எல்லாத்துலேயுமே ஒரு திமிருத்தனம் தான் தெரியறது. இப்படிப்பட்ட நபர் உள்ளே இருந்தால் அது எப்படிப்பட்ட எக்ஸாம்பிளாக இருக்கும்? இதுக்கெல்லாம் நாளைக்கு விடை கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.